ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம காய வச்ச மஞ்சளை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வெறும் காய வைக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச உடனே திருப்பி வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து திருப்பியும் காய வைக்கணும். இது எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த மஞ்சளாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நைஸாக இருக்குது. இதை இந்த ஜல்லடையில் போட்டு சளிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஜல்லடையில் போட்டு லைட்டாக சளிச்சு எடுத்துக்கிறோம். இதில் தூசி கீசி எதுவும் இருந்துச்சுன்னா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இந்த கையை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடுவோம். இதில் எதுவும் தூசி மண்ணுன்னு எதுவும் இருந்தாலும் இதில் ஜல்லடையில் காஞ்சிடும். 1-2 அரையாமல் இருக்கு பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பவுடர் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். சளிக்கு பாலில் போட்டு குடிக்கலாம். பூசு மஞ்சளாக பயன்படுத்தலாம். ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இருக்காது. இது நல்லா ஆர்கானிக்காக வீட்டில் விளைஞ்ச மஞ்சள்ங்கிறதுனால இதோட நல்லாயிருக்கும். இது உபயோகப்படுத்திக்கலாம். மருந்தாக உபயோகப்படுத்திக்கலாம். அப்புறம் காயங்களுக்கும் லைட்டாக வச்சு போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு 150 கிராம் கிட்ட கிடச்சிருக்கும். இது நிறைய நம்ம பேக்கில் போட்டோம்னா ஓரளவுக்கு மிஷினில் கொடுத்து திரிச்சிடலாம். காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சோம்னா வீட்டுக்கு தேவையான 1 வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் நமக்கு நல்ல சுத்தமான இதாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பி மாதிரி வந்திருக்குல்ல, இதை நம்ம திருப்பி வேணால் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் பவுடர் கிடைச்சாலும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம திருப்பியும் அரைச்சிருக்கோம். இதை ஜல்லடையில் போட்டு லைட்டாக அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்மளே ஒரு 5-6 க்ரோ பேக்கில் போட்டோம்னா ஒரு கிலோ கிட்ட 1/2 கிலோவாவது கிடைக்கும். அது நல்லா காய வச்சு ஃபஸ்ட்டு காய வைக்கணும். அப்புறம் திருப்பி வெந்நீரில் போட்டு எடுத்து அவிக்கணும். திருப்பி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் பவுடராக திரிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டோம். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மாடி தோட்டத்தில் மஞ்சளை விளைவிச்சு ஆர்கானிக்காக மஞ்சள் எடுங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம பாலில் பனங்கற்கண்டு மிளகு போட்டு குடித்தோம்னா சளி அப்படியே இறக்கிடும். ஏன்னா இது வீட்டிலே அரைக்கிறதுனால நல்லா சுத்தமாக நல்லா மருந்தாக பயன்படுது. இது பூசு மஞ்சளாகவும் இதை நல்லா பூசி குளிக்கலாம். எதுவும் சைடு எஃபெக்ட் ஒன்றுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.